சரிங்க, நம்ம கட்சி பணி செய்வோம், நம்ம நாட்டையும் கட்சியும் உயர்த்துவோம். சரிங்கய்யா. ஐயா நான் பேங்க்கு போனா 5 லட்ச ரூபாய் லோன் கேட்டேன். யாருன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அதான் நீங்க போட்டீங்கன்னா நான் லோன் வாங்கிடுவேன். அட அப்பாவி, நீயும் உண்மையான விசுவாசி இல்லையா? அதெல்லாம் கையெழுத்து போட மாட்டாரு, போய் வேலையை பாரு. ஏங்க போட்டா செல்லாதுடா. நான் எவ்வளவு ஒசரத்துல உட்காந்துருந்தேன், ஒரு நாள் நியூஸ்ல புசுக்கு நீ அறிக்கை விட்டீங்களடா. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க. அவர் கையெழுத்து ஒரு வேலை செல்லலைன்னா கூட சொந்த பணத்துல இருந்து கொடுப்பாரு. அப்படிதாங்க ஐயா? அவர் இன்னும் யாரு கூடயும் கூட்டணி அமைக்கல, அதனால காசு இல்ல. என்னயா பேசிட்டு இருக்கீங்க வந்தவங்க கிட்ட? உண்மைதான். ஆளுக்கு வாய்க்கு வந்தது பேசாதீங்க. கட்சியுடைய விசுவாசியா இருங்க. தலைவர் முகத்தை பாருங்க. சும்மா ஏதோ பேசுறீங்க. ஐயா உங்களால முடிஞ்சது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தீங்கன்னா நான் வீடு கட்டுருவேன். நம்ம கட்சிக்காக சின்சியரா நான் உழைப்பேங்கய்யா. கூட்டணி வச்சாவே அவளை தருவாங்களான்னு தெரியல, அந்த நிலைமையில இருக்கும். ஏம்பா இவ்வளவு மோசமாலாம் பேசாத. அவரு என்ன அவ்வளவு வர்த்தி இல்லாம இருக்கிறாரு?